வெல்கம் டு கே காம்பிக். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அசாடர்ஸ் சொல்லக்கூடிய ஆபத்துக்கள்ன்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் அந்த டாப்பிக்கில் வரும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசாடர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டில் வந்துட்டுருக்கோம். இந்த நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ கல்வி அறிவு, அவங்க சுகாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே ஓரளவுக்கு மேம்பட்டதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கான ஆபத்துக்களும் அது ஈக்குவலாக வந்திருக்கு. இப்போ ஆபத்துக்கள்னு சொன்னீங்கன்னா நமக்கு 2 வகையான ஆபத்துக்கள் இருக்குது. ஒன்று இயற்கையான ஆபத்து, மனிதன் உருவாக்கிய ஆபத்துன்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போது 21ஆம் நூற்றாண்டில் மனிதன் மக்கள் தொகை ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் மாறினாலும் பல ஆபத்துகள் குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். ஆபத்துகள் பற்றி இந்த பாடம் பல்வேறு வகையான ஆபத்துக்களை பற்றிய ஒரு டைப்ஸ் ஆஃப் அசாரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசாரன்ற வார்த்தை என்ன, இதுக்கு என்ன விளக்கம்னா ஆபத்து என்பது மக்கள், கட்டமைப்புகள் அல்லது பொருளாதார சொத்துக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல். எந்த ஒரு பொருள், நபர், நிகழ்வு அன்று காரணிகள் ஆபத்துகளில் மனிதனால் உருவாக்கப்பட்டதாகவோ அல்லது சுற்றுச்சூழலால் உருவாக்கப்பட்டதோ ஆகும். நான் சொன்ன மாதிரி இயற்கையாகவும் அல்லது மேன்மேட். ஹசார்ட் இஸ் எனி திங், பர்சன், ஈவன், factor, position, threat of people, structure or economical assets. Hazard may be the human made or natural acquired. புரியுதா உங்களுக்கு? அப்போ அது என்ன அப்படின்னா, மக்களுடைய செல்வம், உடல் நலம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படுத்தும். இது இயற்கையாகவும் இருக்கும் அல்லது மனித உருவாக்கியாகவும் இருக்கலாம். இந்த அசாட்ன்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பிரெஞ்சு மொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அசாட்ன்ற ஒரு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் டைஸை பகடைகள்னு சொல்லுவாங்க. அப்போ அசாடட்ன்றது பிகம் டேஞ்சரஸ் வென் தே செவரல் அஃபெக்டட் த கம்யூனிட்டி. ஸோ எப்போ அசாடட்ன்ற யூஸ் பண்ணோம்னா, ஒரு பேரழிவு ஏற்படும் போது தான் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அது பிரெஞ்சு மொழியில் இருக்கப்பட்டது. சரியா? அப்போ டிசாஸ்டர் அண்டு கேட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா பேரழிவு என்ன அப்படின்னா டிசாஸ்டர் இஸ் அசாடர். அதாவது டிசாஸ்டர் சொன்னால் ரெண்டு அழிவு தான். Disaster is a hazardous event, causes loss of life, property, needs external assistance. So a catastrophe is a massive disaster required to have a huge expenditure and long term recovery. அதாவது இந்த பேரழிவு தமிழில் ரெண்டுமே பேரழிவுன்னு சொல்லுவாங்க. டிசாஸ்டர்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தனிநபரோ இல்லை ஒரு குழுவோ பாதித்தா டிசாஸ்டர். இந்த கேட்டோட்ரோபிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும் அழிவு, பெரிய அழிவு ஏற்பட்டால் கேட்டோட்ரோபிஸ் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பேரழிவு என்பது உயிர் மற்றும் சொத்துக்களை இழப்பை ஏற்படுத்தி ஒரு ஆபத்தான நிகழ்வாகும். இதற்கு வெளிப்புறம் உதவி தேவைப்படுகிறது. ஒரு பேரழிவு என்பது மிகப்பெரிய செல்வம் அல்லது நீண்ட கால மீட்பு தேவைப்படுகிறது. இது ஒரு பெரிய பேரழிவாகும். ஸோ பெரிய பேரழிவு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தமிழ் மீனிங் தான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் அண்டு கேட்டஸ்ட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஸோ இந்த டிசாஸ்டர் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 2 வகையாக ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த அக்வர்சேஷன் அது எப்படி ஏற்படுதோ அதை வச்சு தான் அதை பிரிப்பாங்க. முதல் இயற்கையாகவும் அல்லது மனித உருவாக்கியதோ அல்லது சமூக சூழலில், அதாவது ஆபத்து நிகழும் காரணிகள் அடிப்படையில் மற்றும் அவற்றின் தோற்றத்தின் அடிப்படையில் வகைப்படுகிறது. அவை இயற்கையாகவோ மனிதன் உருவாக்கப்பட்டவை அல்லது சமூக இயற்கையான உருவாக்கப்பட்டவைன்னு சொல்லி நம்ம இதை வகைப்படுத்தலாம். ஓகே, சரி. ஸோ இயற்கையான ஆபத்துகள் என்ன அப்படின்னா இந்த நேச்சுரல் அசாடர் ரிசல்டட் ஃப்ரம் த நேச்சுரல் ப்ராசஸ் வித்தவுட் ஹியூமன் இன்வால்மெண்ட். ஸோ மனிதனின் தலையீடு இல்லாமல் இயற்கை நடக்கிறது நேச்சுரல் தான் சொல்லுவோம். அதாவது மனிதனின் தலையீடு இல்லாமல் நடப்பதே இயற்கையான ஆபத்துகள் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம், அப்புறம் வெள்ளம், ஃப்ளட்டு, சைக்ளோன், சூறாவளி, பஞ்சம், நிலச்சரிவு, சுனாமி, எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் என்னது நம்ம இயற்கையான ஒரு பேரழிவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மனிதன் உருவாக்கிய பேரழிவு என்ன கேட்டிங்கன்னா ஸோ மனிதன் என்ன பேரழிவு உருவாக்கலாம், விபத்துக்கள் அல்லது வேண்டுமென்று செய்யக்கூடிய செயல்களால் ஏற்படக்கூடிய பேரழிவு தான் மனிதனாக பேரழிவு ஆகும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குவாரிக்கு குண்டு வைப்பாங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க, இல்லை இவங்க ஏற்படுத்தியதுனால வேறு பின்விலை ஏற்படுத்தும். இப்போ நம்ம அதிகமாக போர்வெல் போடப்பட என்ன ஆகும்னா அந்த எர்த்குவேக் ஒரு காசாக இருக்குன்றாங்க. அப்போ தீஸ் ஹசார்ட் அரைஸ் ஃப்ரம் த அண்டர்ரைஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஆக்சிடென்ட் அண்ட் இன்டர்னல் ஆக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் சொன்ன மாதிரி வெடிப்பு, அபாயமான கழிவுகளை வெளியேற்றுவது, மாசுகள், அணை உடைப்பு, போர், பயங்கரவாதத்துவம். ஸோ இது என்னது, இதே டிசாஸ்டர் தான். சரியா? அப்போ இதை மனிதன் உருவாக்கிய டிசாஸ்டர்னு சொல்லுவோம். அடுத்து சமூக இயற்கை ஆபத்துகள் என்ன அப்படின்னா ரிசல்ட் ஃப்ரம் போத் நேச்சுரல் ஃபோர்ஸ் அண்ட் ஹியூமன் மிஸ்டேட். அதாவது இவை இயற்கை சக்தி மற்றும் மனித தவறினால்
இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு கலவையாகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளட்டு, அதை எடுத்துக்காட்டு பார்த்தா மோசமான வெள்ளம், அதாவது காட்டாற்று வெள்ளம், கட்டுமான ஏற்படும் நிலச்சரிவு, சதுப்பு நில இழப்பு, புயல் எழுச்சி மற்றும் புகை மூட்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளட்டு நார்மலாக நடக்கும். இப்போ ஃப்ளட்டுன்ட்டு தெரிஞ்சுமே என்ன பண்ணுவோம், அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாமல் அதுக்கான ப்ரிகாஷன் எடுக்காமல் வச்சுருப்போம் தெரியுமா, அதுதான் மோசமான நிலைன்னு சொல்லுவாங்க. நிலச்சரிவுனா நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணுறது, காடுகளை வெட்டி அங்கே இப்போ மலைப்பிரதேசம் வீடு கட்டுறது. அப்போ என்னது, ஒரு ஒரு அதாவது நிலச்சரிவு எதனால, காடுகள் அழிப்பதனால் ஏற்படுது. ஓகேவா. அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஸ்டோம்ஸ், அதாவது நமக்கு வந்து இந்த சதுப்பு நில காடுகள் இது சரிவர பாதுகாக்கறனால ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்போ மனிதனும் இயற்கையும் சேர்ந்து வரக்கூடியதான் சோஷியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ இந்த அசார்டட் பை ஆரிஜின் 8 வகையாக பிரிப்போம். ஸோ தோட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பேரழிவுகள் பார்த்தீங்கன்னா, தோட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பேரழிவுகள்னு சொல்லுவாங்கன்னா வந்து அட்மாஸ்பியரிக், ஜியாலஜிக், ஹைட்ரோலஜிக், வால்கானிக், என்விரான்மெண்டல், பயாலஜிக்கல், டெக்னாலஜிக்கல், ஹியூமன் இன்க்ளூடட், இந்த மாதிரி வந்து 8 வகையாக இந்த ஆபத்தை வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ தோட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் வளிமண்டலங்கள், புவியியல், நீர்நிலை, எரிமலை, சுற்றுச்சூழல், உயிரியல், தொழில்நுட்பம் மற்றும் மனிதனால் தூண்டப்படுவை உள்ளடக்கமாகும். சரியா. இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம்னா 8 டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ் சொல்லி பிரிப்பாங்க. ஓகே, சரி. ஸோ இந்த முக்கியமான சில ஹசார்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து நம்ம சொல்லணும்னா இந்த எர்த்குவேக் வந்து ஒரு மோசமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேரழிவாக சொல்லலாம். எர்த்குவேக் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அந்த வேவ்ஸ் சொல்லுவாங்க, பூமியுடைய அந்த எபி சென்டர்லேருந்து வரக்கூடிய, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எபி சென்டர்லேருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல ரீச் ஆகும். இதை பி வேவ், எஸ் வேவ்னு சொல்லுவாங்க. பி வேவ், எஸ் வேவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேவ்ஸ் வந்து பூமியை ரீச் ஆகுதுக்குல, பூமி ரீச் ஆகுதான் எபி சென்டர் சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தான் பூமிக்கு மேலே அந்த அதிர்வு உணர முடியும். சரி, அதை நம்ம வந்து ரிட்டர் அளவுக்குள்ளே அளப்பாங்க. அந்த மாதிரி அளந்தும் போது சொல்லுவாங்கன்னா, அளந்துட்டு இந்த மாதிரி நிலநடுக்கம் வச்சுருவாங்க. அந்த நிலநடுக்கத்தோடைய அளவை பொறுத்து நமக்கு வந்து ஒரு 5 வகையாக பிரிப்பாங்க. செஸ்மிக் ஜோன் சொல்லுவாங்க. செஸ்மிக் ஜோன்னா நிலநடுக்க மண்டலங்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 வகையான மண்டலங்கள் இருக்குது. ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆபத்தானது ஜோன் 1 தான். ஸோ ஜோன் 1ன்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிலநடுக்க பகுதியுமே இல்லாமல் இருக்குது. சரியா. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஜோன் 1 நோ எர்த்குவேக் தான் ஜோன் 1 சொல்லுவோம். இந்தியாவில் வந்து ஜோன் 2, 3, 4, 5 5 இருக்குது. ஜோன் 1 கிடையாது. ஸோ நல்லா வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து ஜோன் எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அதில் வந்து இந்தியாவில் வந்து 4 ஜோன் இருக்குது. 1, 2, 3, 4, 5 1 கிடையாது. சரி, நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி. அது மாதிரி வெள்ள அபாயங்களும் இந்தியாவில் வந்து பெரும்பாலும் நடக்கூடியது. பொதுவாக இந்தியாவில் வந்து மழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று இந்த சமயத்தில் ஆகும். அடிக்கடி ஹெவி ரெயின்ஃபால் ஆகும். அந்த ஹெவி ரெயின்ஃபால் என்ன ஏற்படுத்துது, வெள்ளத்தை ஏற்படுத்துது. அப்போது வெள்ளம் என்பது கனமழை அல்லது கடல் அலைகளை ஏற்படக்கூடிய ஒரு நடைமுறை ஆகும். வானிலைகள் பார்த்திங்கன்னா சூறாவளி, இயற்கையியல், நீர்பிடிப்பு, வடிகால் மற்றும் மனிதன் காரணிகளை, அதாவது காட்டாற்று வெள்ளம், நீர்ப்பாசனம், அணைகள். ஸோ இது மூலமாக ஏற்படுது. இப்போ ஒரு அணை உடஞ்சின்னா வெள்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து காசஸ் இன்க்ளூட் மெட்ரலாஜிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஃபேக்டர்னு சொல்லி வெள்ளத்துக்கும் இந்த 3 காரணங்களும் சொல்லிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து சூறாவளி பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து இந்த காற்றோடைய பிணைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். லோ ப்ரெஷர் எங்கெல்லாம் குறைந்த அழுத்தம் இருக்கோ, ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுது, அதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ணி அதை மையம் கொள்ளுது. சரியா. இதுதான் சொல்லுவாங்க லோ ப்ரெஷர். அப்போ இந்த புயல் என்பது வந்து பொதுவாகவே குறைந்த அழுத்தம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஏற்படும். ஓகேவா. அது சூறாவளி என்பது குறைந்த அழுத்தத்தினால் வடக்கில் கடிகார திசையிலும் தெற்கே கடிகார எதிர் திசை சுற்றும். அது உண்மை. அதாவது நம்மளுடைய பூமியோட இது பார்த்திங்கன்னா சவுத்து பக்கம் வந்து கிளாக் வைஸ் சுற்றும். சவுத் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் சுற்றும், நார்த் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். சரியா, புரிஞ்சுச்சா உங்களுக்கு. அப்போ தி காசஸ் என்னென்ன ஆபத்து ஏற்படுனா, காற்று, மோசமான காற்று, புயல் எழுச்சி, கனமழை, வெறும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். சூறாவளினால இந்த ஆபத்துக்கள் நமக்கு ஏற்படுது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பஞ்சம் மற்றும் நிலச்சரிவு. பஞ்சம் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து உணவு தட்டுப்பாடு. இப்போ இந்தியா வந்து 1960லேருந்து 70 வரைக்குமே இந்தியாவில் வந்து ரொம்ப மோசமான பஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து மக்கள் தொகை பெருசாக வளருது, அதே சமயம் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டே இருக்குது. சரியா. அப்போ உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பஞ்சம். ஓகே. ஸோ அப்போ ட்ரஃப்ட் ஆர் வாட்டர் ஸ்டோரேஜ் அஃபெக்டட் அக்ரிகல்ச்சர், லைவ் ஸ்டாக்ஸ், பீப்புள்ஸ் டு கிளாஸிஃபை இன்டு மெட்ரலாஜிக்கல், ஹைட்ரோலஜிக்கல், அக்ரிகல்ச்சர். ஸோ வறட்சி என்பது விவசாயம், கால்நடை மற்றும் மக்கள் பாதிக்கும் நீர் பற்றாக்குறை ஆகும். இது வானிலை, நீர்நிலை அல்லது
விவசாயம் என்று வகைப்படுத்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ட்ரஃப்ட் என்பது இதான் நம்மளுடைய வறட்சி. அடுத்து நிலச்சரிவு என்பது என்ன அப்படின்னா, நம்ம வந்து காடுகள் அழிக்கும்போது என்ன ஏற்படுது? நிலச்சரிவு ஏற்படும். இன்னொன்று இன்னும் இயற்கையாகனா மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது, இல்லை ஏதாச்சும் நமக்கு இந்த வெள்ளப்பெருக்கு வரும்போது நிலச்சரிவு ஏற்படும். அப்போ நிலச்சரிவு என்பது இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற மலைப்பகுதிகளில் பொதுவாக பாறைகள் மற்றும் மண் விரைவானை கீழ் நோக்கி நகரும். அது நிலச்சரிவு ஆகும். அதாவது லேண்ட்ஸ்லைட் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, லேண்ட்ஸ்லைட் சொல்லுவாங்க. அப்போ சுனாமி சுனாமி வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு ஒரு ஹசார்ட்னு சொல்லுவாங்க. பொதுவாக கடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த நிலநடுக்கம் என்ன பண்ணுதுன்னா, நீரை அட்டாக் பண்ணுது. அதாவது பொதுவாக நமக்கு வந்து 2004 சென்னை ஏற்பட்ட பெரிய ஒரு சுனாமி கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை தமிழ்நாடு ஃபுல்லாக அட்டாக் பண்ணிச்சது. ஸோ அந்த சுனாமி என்பது வந்து ஹியூஜ் ஓஷன் வேவ் காசஸ் பை த எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட் அண்ட் எரப்ஷன் இந்த அண்டர் த ஓஷன். கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய ஒரு நிலநடுக்கம் மற்றும் அலை. அதான் வந்து இந்த அலையோட இம்பேக்ட் 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட ஒரு சுனாமி தான் தமிழ்நாடு முழுக்க பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு கடலூர் மாவட்டங்களில். ஓகேவா? அப்புறம் அசால்ட் வேஸ்ட் அப்படின்னா வேஸ்ட் நம்ம சொல்லுவோம். நம்ம பார்த்திங்கன்னா வேஸ்ட்னு சொல்லி இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி, இப்போ மருந்து கழிவுப் பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பாதுகாக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், மெடிக்கல் வேஸ்ட்டு, ஃப்ளேமபிள் எக்ஸ்ப்ளோசிவ் இந்த மாதிரியான ஒரு அதாவது அபாயகரமான கழிவுகளை வந்து நம்ம அதுவும் ஒரு பேரழிவு தான். ஏன்னா சில நேரத்தில் வெடிக்கும், அங்கே அந்த கேஸ் லீக் ஆகும். இந்த மாதிரி அபாயகரமான கழிவுகளும் ரொம்ப மோசமான ஒரு பேரழிவு தான். சரியா? அப்போ அதனால என்னென்ன ஏற்படுது, எப்படி தடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன விளைவுனா ஃபஸ்ட்டு வந்து பொல்யூஷன்றப்போ அது இந்த காற்று மாசு, நீர் மாசு ஏற்படும். சரியா? அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அர்பனைசேஷன், அதாவது காற்று மாசு, நீர் மாசு, உமிழ்வு, நகரமயமாக்குதல், கழிவுநீர் மற்றும் விவசாயத்தில் எழுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொல்யூஷன் ஏற்படுது. இது தடுப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை முன்னறிவிப்பு, இப்போ அசார்ட் ஐடென்டிஃபிகேஷன், வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், ஏர்லி ஆக்ஷன் டு ரெடியூஸ் த லாசஸ். ஸோ என்னென்னா வந்து இது எப்படி தடுக்கலாம்னா, ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். இல்லை தடுப்பதுக்கு டீம், இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்காங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஆக்ட் ஒன்று இருக்குது 2005. ஸோ அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்லி ஒரு குழு இருப்பாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிசாஸ்டர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு டிசாஸ்டர்ன்றது என்ன அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்படும், அதில் இயற்கை உருவாக்கப்படும். அதை எப்படி தடுக்கலாம், அது தடுக்க என்ன அமைப்புகள் இருக்குது, அது என்னென்னமோ வகைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தான் அதை பார்த்துருக்கோம். இனி அடுத்தடுத்த டாபிக்ஸில் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய முழு டாப்பிக்கையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.